முதலாளியே வர்றாரு. பா நம்மளே ஊர்ல இருக்கோமேப்பா, நம்ம தோட்டத்தை யார்ப்பா பார்த்துக்கிறது? வேலைக்குள்ள ஆளுங்க இருக்காங்கடா. ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அம்மா வரலைங்க? அம்மா கொஞ்சம் வீட்டில் வேலையா இருக்காங்க. நல்லா இருக்கு. சரிங்கய்யா. சாமி நல்லா இருக்கியா சாமி? நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா? ஏன் இளநீ எதனாச்சும் வெட்டி கொடுக்குறீங்களா? இல்லை வேணாம்மா, பரவாயில்ல. வேலையை பாருங்க, அப்படியே ஒரு தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு. சரியா, வேலையெல்லாம் முடிஞ்சு நான் அப்படியே கிளம்புறையா? சரி, பார்த்துட்டு போறீங்களா? சரி சாமி வர்றேன். பா பாப்பா போலாம். நிமிஷம். சரி வாடா போகலாம். ஏப்பா? இல்லடா, நம்ம தேங்காய் இங்க போட்டு போறாங்களா இல்ல வீட்டுக்கு திருடிட்டு போறாங்களான்னு பார்த்தேன். இத்தனை நாள் நம்ம ஊர்ல இல்லாதப்ப இவங்க என்னப்பா பார்த்துட்டாங்க? அப்பயோ திட்டாதவங்க இப்பயாப்பா திட்டிட்டு போறாங்க. ஐயா இத்தனை நாள் உங்க பண்ணையத்துல தான் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். களை வாங்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கொஞ்சம் கூட வந்தது இல்லையா? அப்படி களை வாங்கன்னு நாங்க நினைச்சிருந்தா இதே மாதிரி ஒரு 10 தோட்டம் நாங்க வச்சிருப்போம் ஐயா. அந்த ஆசையெல்லாம் இல்லை சாமி. பாடுபடணும், கஞ்சியை குடிக்கணும். நம்பிக்கை இருந்தா விட்டுட்டு போங்க, இல்லை அப்படின்னா கூட நான் வேலையை விட்டு நின்றுக்கிறையா. சாரி பாட்டி. ஐயோ சாமி, சாரி மன்னிப்பெல்லாம் வேணாம் ஐயா, நான் வரையா.